நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன், லைக்கா புரொடக்ஷன்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்கிற படம் தான் இந்தியன் 2. ஸோ இந்தியன் படத்துக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இப்போ இந்தியன் 2 படத்துக்கு இருக்குது. இந்த படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் பார்த்திங்கன்னா இப்போ சென்னை நேரு சேலத்தில் நடந்துச்சு. அதில் சீஃப் கெஸ்ட்டாக நம்ம இயக்குனர் நெல்சனும் கலந்துக்கிட்டார். அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு எப்பவுமே இந்தியன் 2 படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த இந்தியன் 2 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு என்னுடைய பிக் பாஸ் சீசன் முதல்ல தான் அவங்க அனௌன்ஸே பண்ணாங்க. ஸோ எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் கிடையாது, இந்த ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் டைம்லாம் ரஜினி சார் அடிக்கடி என்கிட்ட என்ன சொல்லுவார்னா, நீங்கள் சங்கரை எக்ஸாம்பிளாக எடுத்துக்குங்க, அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு பாருங்கள் அப்படிலாம் சொல்லி பிரமிக்க வைப்பார். ஸோ அப்போ நான் சொன்னது, சார் நான்லாம் சாதாரணமாக ஒரு ஜஸ்ட் ஃப்ளட்ஜிங் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி அவரை நான் அப்படியே கூல் பண்ணுவேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சங்கரோட உயரத்தையெல்லாம் யாராலையும் தொட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் உலகநாயகன் கமலஹாசன் சார் மாதிரியான அந்த ஒரு லெஜெண்டை இயக்கிய பெருமை எனக்கு இருக்குது. பிக் பாஸ் ஷூட்டிங் டேஸில் தான் நான் சொல்கிறேன். இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு மிக்சப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கோபமாக நடந்து போவார் ஸ்டேஜுக்கு பின்னாடி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்னை திட்டுவார். அவர் திட்டுறாரு அப்படின்னு உணராத அளவுக்கு பார்த்திங்கன்னா திட்டிகிட்டே இருப்பார். அதெல்லாம் மறக்கவே முடியாத நினைவுகள். ஸோ இந்தியன் 2 பற்றி சொல்லணும்னா இதில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாருமே மாஸ்டர்ஸ், லெஜண்ட்ஸு. ஸோ இந்த இந்தியன் 2க்காக நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தோட காத்திருக்கேன். ஜூலை 12 இந்த படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற பரவசம் இப்பவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நெல்சன் அவர்கள் ரொம்பவே நெகிழ்ந்து போய் பேசியிருக்காரு. ஸோ நெல்சன் அவர்களோட இந்த இந்தியன் 2 படத்தை பற்றின அந்த பாராட்டு உரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நெல்சன் இந்த படத்தில் ஏதாவது விதத்தில் சம்மந்தப்பட்டிருந்தால் அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.